அதுக்குள்ள எங்கிட்ட போனீங்க? போன் பேச போனேன். சரி உள்ள போலாமா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா நல்லா இருக்கும்டா. அம்மா உள்ள போய் உட்காரலாமா? வாங்க. மீனா இந்தா ராஜிக்கும் கொடு. என்னங்க, நான் கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்துட்டு வரேங்க. அம்மா, இதுக்கு மேல என்னால ஒரு அடி எடுத்து வைக்க முடியும்னு எனக்கு தோணலைங்க. நீங்க எல்லாரும் உள்ள போங்க, நான் அப்படி உட்கார்ந்துட்டு வரேன். உங்களை மட்டும் தனியா விட்டுட்டு எப்படி போறது? எனக்கு பாதம் விண்ணு வலிக்குது, நான் போய் உட்கார்றேன். அப்பா, அப்போ நானும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். எனக்கு காடு வலிக்கத்தான் செய்யுது. மா, நாங்க உள்ள போறோம். நீங்க எப்போ ஓகேவா சொல்லுங்க, வந்து கூட்டிட்டு போறோம். ஓகேவாமா? ஓகேவா? சரிப்பா, நீங்க போங்க, நாங்க இங்க தனியா உட்காந்துக்கிறோம். ஏதாவது வேணும்னா தோ இங்க வேலை செய்யறவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு கேட்டுக்கிறோம். நீங்க எல்லாரும் போங்க, அத்தையும் மாமாவையும் நான் கூட்டிட்டு வந்துடுறேன். இங்க நானும் கொஞ்சம் உட்காரலாம் தான் நினைச்சேன். எனக்கும் கொஞ்சம் கால் வலிக்குது. நீ உள்ள போறதுனா போயிட்டு வா, நான் அங்க உட்காந்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் உட்காந்துக்கிறேன். சுரேஷ், நீ எல்லாரையும் கூட்டிட்டு போ, நாங்க வந்துடுறோம். சரி ஓகேண்ணா. அண்ணே, பாப்பாவை கூட. நீங்களாம் வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் இரு வரேன். ஏங்க நீங்க போயிட்டு வாங்க. இல்ல பரவாயில்ல மலரே, நானும் இருக்கேன். அத்தை, இவங்களை உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனாலும் சொல்றேன், அத்தைக்கும் மாமாக்கும் மூடு சரியில்லை. ஏதாவது சொன்னா நீங்க பாட்டுக்கு பதிலடி கொடுத்துறாதீங்க, கொஞ்சம் அமைதியாவே இருங்க. ஏய், நான் என்னடி சொல்ல போறேன்? செவனேன்னு இருக்கேன், போதுமா? இருந்தேன்னா நல்லது. நானும் இங்கே இருக்கட்டுமா? நீ போ மதி. இல்ல பரவாயில்ல, நானும் உங்க கூடவே இருக்கேன். சொன்னா கேளு மதி, நீ போ, நான் இருக்கேன். சரி போ. டேய் சுரேஷ், எல்லாரும் கூட்டிட்டு போ. சரிண்ணா, வாங்க. மலரு, தைலம் எடுத்துட்டு வந்திருக்கல? எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் தேய்ச்சி விடுறியா? ஒரு நிமிஷம் கூட இந்த புள்ளைய சும்மா இருக்க விட மாட்டேன்னு யார்கிட்டயாவது சத்தியம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. மலரு, நெஞ்ச கறிக்குது, எனக்கு கொஞ்சம் வெந்நீர் கொடுமா. தைலம் தேய்ச்சி விட்டுட்டு கொடுக்கவா? தண்ணி தானே, நான் கொடுக்கறேன்ப்பா. அந்த பிளாஸ்க் அது அப்படியே அதுல கப்பல ஊத்தி கொடுப்பா. இருங்கப்பா. நான் போதுமா அத்தை? கொஞ்ச நேரம் அப்படியே புடிச்சு விடுறி. சரிங்க அத்தை. இந்த வெயில்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கவே வேண்டாம், சொன்னா யாரு கேக்குறா? அப்பா, எப்பவாவது ஒரு நாள் தானப்பா. நீ என்னப்பா வந்துட்ட? இல்ல ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதான்னு கேட்க வந்த. வீட்லயே எதுவும் பண்ண மாட்டேன், இங்க வந்து ஹெல்ப் பண்ண போறியா? ஏமா, காப்பி எடுத்துட்டு வந்தியா மலரு? ஆமா மாமா. கொஞ்சம் கூட. ஒரு நிமிஷம். நீ காலை புடிச்சு விடு. மதி, மாமாவுக்கு காஃபி எடுத்து கொடு. வேண்டாம், மலரே கொடுக்கட்டும். மலரே கொடுக்கட்டும்னு சொன்னேன். நீ இரு மலரு, நான் கொடுக்கறேன். அத்தை காலை காட்டுங்க. மலரு, இதுலயா காஃபி இருக்கு? ஆமா அதான். சரி. அந்த பிளாஸ்க்.
எவர் சில்வர் டம்ளர்லாம் எடுத்துட்டு வரலையா? ஆ, மாமா கழுவி வைக்கிறது கஷ்டம்னு இந்த கப்பையே கொண்டு வந்துட்டேன். உனக்கெல்லாம் இப்ப சின்ன சின்ன வேலை கூட ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மலரு. நீ பெரிய பிளாஸ்க்ல காபி கொண்டு வந்திருக்கலாம். இது கொஞ்ச நேரத்துக்கு கூட வராது போல இருக்கே. அம்மா இங்கதான் காஃபி கிடைக்குமே. வெளிய காஃபி குடிச்சா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுடா. எதுக்கு வந்தாங்களோ தெரியல. ச்சே. அடிக்கிற வெயிலுக்கு 5 நிமிஷத்துல தலை சுத்தி விழுந்துருவான் போல இருக்கு. உங்களுக்கு வெயிலும் ஒத்துக்கல, டிராவலிங்கும் ஒத்துக்கல, எதுவுமே ஒத்துக்கல. வீட்லயே இருந்திருக்கலாம்ல. இப்ப பாருங்க, உங்களுக்கும் கஷ்டம், இவங்களுக்கும் கஷ்டம். மலருக்கு கஷ்டம்னு உங்ககிட்ட சொன்னாளா? இதெல்லாம் சொன்னாதான் தெரியுமா? பார்த்தாலே தெரியலையா? வெளிய போகலான்னு பிளான் பண்ணதுல இருந்து வேலையா வாங்கிட்டு இருக்கீங்க. வீட்ல, வேன்ல, இப்ப இங்க வந்து வேலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க என்ஜாய் பண்ண வேண்டாமா? நீங்க பாட்டுக்கு வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்திருந்தா இவங்களாவது ஜாலியா இருந்திருப்பாங்கல்ல. என்ன வாய் நீளுது? நான் எதுவும் தப்பா கேட்கலையே. மதி நீ கொஞ்சம் பேசாம இரு மதி. இவங்க 2 பேரும் ரொம்ப டூ மச்சா பண்றாங்க. எனக்கும் பெரியம்மா பெரியப்பாலாம் இருக்காங்க. வயசானவங்க, உடம்புக்கு முடியாதவங்க. வெளியே கிளம்பினாலே வாந்தி வரும், தலை சுத்தல் வரும். ஆனாலும் வீட்ல இருக்க மாட்டாங்க. நானும் வந்தே தீர்வேன்னு எல்லாரையும் கஷ்டப்படுத்துவாங்க. என்ன சொன்ன? நாங்க கஷ்டப்படுத்துறோமா? ஆமா, நீங்க கஷ்டம் தான் படுத்துறீங்க. ம்? ஐயோ கொஞ்சம் அமைதியா இரு மதி. நீ உள்ள போய. எதுக்கு இவங்க இப்படி முடியாத இடத்துக்கு வரணும்? இங்க தானும் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தணும். உங்களை இன்னும் சின்ன குழந்தை மாதிரி கவனிக்கிறதுதான் இவங்க வேலையா? போதும் நிறுத்துமா. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற. அண்ணே விடுங்க. பாக்கியராஜ், நீ போய் சுரேஷ கூட்டிட்டு வா. அப்பா சுரேஷ கூட்டிட்டு வாடா. அப்பா இந்த சின்ன விஷயத்த பெருசாக்க வேண்டாம்ப்பா, விடுங்க. இது சின்ன விஷயமா? நீட்டி முழக்கி இவ பேசுறா. இது சின்ன விஷயமா? லட்சுமி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஏய், இப்போ நீ சுரேஷ கூட்டிட்டு வர முடியுமா முடியாதாடா? அப்பா என்னப்பா நீங்க? டேய், நானே கூப்பிடுறேன்டா. ஐயோ ஐயோ மாமா. ஹலோ, சொல்லுங்கப்பா. எங்கடா இருக்க? உள்ளதான்ப்பா இருக்கேன். நீ உடனே வா. எங்கப்பா? நீ உட்கார வச்சுட்டு போன அதே இடத்துல தான் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அங்க வந்தது இங்க சில பேருக்கு பிடிக்கல. யாருக்கு பிடிக்கல? டேய், நீ முதல்ல வாடா. யாரு? பா இதுக்குப்பா இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் சுரேஷ கூப்பிடுறீங்க? அவன் வந்து என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? அவன் பொண்டாட்டி ஓவரா பேசினா அவனை தானே கேட்கணும். அம்மா இது அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இல்லம்மா. எல்லாத்தையும் பாக்குறோம் பாக்கியராஜ். யார் யார் என்ன பண்றாங்க, யார் 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 பக்கம் சாயறாங்கன்னு ஒண்ணு விடாம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆமா, அப்படியே பாத்துட்டாலும். பெரியவங்க சின்னவங்கன்னு ஒரு வித்தியாசம் இல்ல. போடுறதெல்லாம் பேசுறதா? இவ தான் காலேஜ்ல போய் பாடம் எடுக்கிறான். இவகிட்ட படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கறான்னு தெரியல. என்ன சொல்லி கொடுப்பா? யாரையும் மதிக்காதீங்க, எல்லாரையும் கீழே போட்டு மிதிங்கன்னு சொல்லி கொடுப்பா. ஏன் வேலையை பத்தி பேச வேண்டாம். ஏன் பேசக்கூடாது? ஏங்க என்னங்க, எதுக்கு சின்ன விஷயத்தை இப்படி பெருசாக்கிட்டு இருக்கீங்க இப்போ? அண்ணா அந்த பொண்ணு சொன்னது சரிதானே? என்ன நமக்கு வயசாயிடுச்சு, முடியலன்னா வீட்ல அமைதியா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு வெளியில வந்து மத்தவங்க சந்தோஷத்தை ஏன் கெடுப்பானே? வெளியில கிளம்புனதுல இருந்து என்ன ஆச்சு? இந்த புள்ள தைலம் தேய்ச்சி காப்பி கொடுத்து ஆயா வேலை தானே பாத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. போதும் நிறுத்துமா. இங்க பாருமா, என் தங்கச்சியோட சம்பந்தின்னு அமைதியா இருந்தா நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுறீங்க.
சின்ன பசங்களோட சேர்ந்து கூத்தடிக்கிறது, அவங்கள மாதிரியே பேசுறது, இதெல்லாம் உங்க வீட்டுக்கு வேணா சரியா வரும். ஆனா அதெல்லாம் எங்க வீட்டுக்கு சரிப்பட்டு வராது. ஏமா, கொஞ்சமாவது வயசுக்கு ஏத்த மாதிரி பக்குவமா நடந்துக்க வேண்டாம். அதை விட்டுட்டு கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எங்க மருமக கிட்ட நாங்க பேசிக்கிறோம். இதுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சும்மா சும்மா எதுக்கு எங்க வீட்டு விஷயத்துல மூக்க நுழைச்சிட்டு இருக்கீங்க? அப்பா அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? மாமா வேண்டாம் மாமா. சாரிங்க. அவங்க வருத்தப்பட்டு போறாங்க. போகட்டும். நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்பதான் வாய் அந்த பொம்பளைக்கு. ஏய் பாக்கியராஜ், நீ எங்கடா போற? இதோ வந்துடுப்பா. அம்மா அம்மா நில்லுங்கம்மா. அம்மா 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 நில்லுங்கம்மா, ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா. சாரிம்மா, அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. பரவாயில்லப்பா, விருந்தாளியா வந்தவ தின்னமா தூங்குனமான்னு சும்மா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு ரொம்ப தான் கருத்து சொல்லிட்டோம் போல. இருக்கட்டும்பா. அம்மா 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 இருங்கம்மா. சாரிம்மா. இது பாரு, என் பின்னால வந்து நீ வேற தேவையில்லாம திட்டு வாங்காத. போப்பா. இல்லம்மா. இது பாரு, நீ போ. நான் கொஞ்ச நேரம் இங்க எங்கயாவது உட்கார்ந்துட்டு வரேன், புரிஞ்சுக்கோ. அண்ணா. ஏய் இரு. என்ன நீ என்ன இங்க வந்துட்டு இருக்க? நான் இங்க வரது இருக்கட்டும், நீ எங்க போற? அப்பா தானே போன் பண்ணி வர சொன்னாரு. ரொம்ப கோவமா வர பேசினாரு. ஏதாவது பிரச்சனையாண்ணா? உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும்டா சுரேஷ், நீ அந்த பக்கமே போயிடாதடா. ஏண்ணா? அம்மாவும் அப்பாவும் மலருக்கு மாத்தி மாத்தி வேலையா சொல்லிட்டு இருந்தாங்கடா. வந்த இடத்துல இப்படி வேலை வாங்கணுமான்னு எனக்கு தோணுச்சு, மலருக்கும் தோணி இருக்கும். ஆனா நாங்க அதை கேட்கல, மதி கேட்டுருச்சு. அப்பாவும் அம்மாவும் கோச்சுக்கிட்டாங்கடா. ஐயோ, வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாளா? எதுக்கு அப்பா அம்மாவை டென்ஷன் ஆகுறா? தப்பா எதுவும் கேட்கலடா. தப்போ சரியோ, மதி கொஞ்சம் வாயை குறைக்கலாம்ல. டேய் 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 சுரேஷ் சுரேஷ் போகாதடா. அப்புறம் அம்மாவும் அப்பாவும் மதியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நீ அவளை திட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏற்கனவே உனக்கும் மதிக்கும் அவ்வளவு பொருத்தம், இதுல புதுசா ஒரு பஞ்சாயத்து வேணுமா? போக வேணாம்டா சுரேஷ். ஏன் வரலன்னா நான் என்ன பதில் சொல்றது? ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்துச்சு, முக்கியமான கேஸ் விஷயமா பேசிட்டு இருந்தேன், ஏதாவது சொல்லி சமாளிடா. ஆனாலும் அப்பா அம்மா கிட்ட எப்படின்னா மதி அப்படி பேசினா? டேய் பெருசாலாம் ஒண்ணும் மதி பேசலடா. அம்மா அப்பா பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவங்களுக்கு யாரு பதில் சொன்னாலும் பிடிக்காது, டென்ஷன் ஆயிட்டாங்க. டேய் இங்க பாரு சுரேஷ், நீ இதுல இன்வால்வ் ஆகாத, நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். இல்லண்ணா. டேய் போடா போ, அவங்க கூட போயிரு. ஹலோ கதிர். சொல்லு ராஜி. என்னதான் கதிர் பண்ற? நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். எத்தனை தடவை நான் உனக்கு போன் பண்ணேன், வெயிட்டிங்லே போச்சு. நீ எடுத்து எதுவும் பேசவும் இல்ல, திரும்ப கூப்பிடவும் மாட்டேங்கிற. கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். பேசி முடிச்சிட்டு கூப்பிட்டுருக்கணும்ல. அப்புறம் நான் பிஸி ஆயிட்டேன் ராஜி. என்ன விஷயம் சொல்லு. சரி, இப்ப நீ எங்க இருக்க? அதான் சொன்னல, வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்னு. அது தெரியும். எங்க வண்டி ஓட்டுற? ரோட்ல தான் வண்டி ஓட்டுவாங்க. ஷோ, அப்புறம் என்ன வீட்லயா வண்டி ஓட்டுவாங்க? கிண்டல் பண்ணாம நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. வீட்ல இருந்து டிராவல்ஸ்க்கு போயிட்டு இருக்கேன். குன்னக்குடியிலயா இருக்க?
என்ன கேள்வி கேக்குற? நம்ம வீடு டிராவல்ஸ் எல்லாம் குன்னக்குடியில தானே இருக்கு. நீ என்ன பண்றேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது கதிர். நீ சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு. நான் நிஜமாவே வண்டி தான் ஓட்டிட்டு இருக்கேன் ராஜி. வேணா ஹார்ன் அடிச்சு காட்டட்டுமா? ஹாரன்லாம் ஒண்ணும் அடிக்க வேண்டாம். நீ முதல்ல வீடியோ கால் வா. எதுக்கு வீடியோ கால்? நீ எந்த ஊர்ல இருக்க நான் தெரிஞ்சுக்கணும். நான் நம்ம ஊர்ல தான் இருக்கேன். சரி, அப்ப வீடியோ கால் வா. வண்டி ஓட்டும் போது வீடியோ கால்லாம் பண்ண முடியாது ராஜி. வண்டிய ஓரமா நிறுத்திட்டு எனக்கு வீடியோ கால் பண்றியா? என்ன ராஜி உனக்கு பிரச்சனை? இப்ப நீ வீடியோ கால் பண்ணுன்னு சொன்ன. நான் அப்புறம் பண்றேன். இப்ப பண்ணா உனக்கு என்ன? நான் அவசரமா போயிட்டு இருக்கேன். என்ன அவசரம்? இத பாரு, ரோடு ரொம்ப டிராபிக்கா இருக்கு. போன் பேசினா என்னால வண்டி எல்லாம் ஓட்ட முடியாது. நான் போனை வைக்கிறேன். வை. கதிர், ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. நான் அப்புறமா கூப்பிடுறேன், சொன்னா கேளு ப்ளீஸ். கதிர், சாரி ராஜி. உன்கிட்ட பொய்யே சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிரு. ஏய் பாப்பா சிரி. ஏய் ஒரு நிமிஷம். கதிர் கிட்ட பேசுனியா? பேசினேக்கா. அவன் கண்டபடி போய் சொல்றான். ஏன்டா அவன் கிட்ட பேசணுமோன்னு இருக்கு. தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத ராஜி. நாம எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம். யோசிக்காத, வெக்கேஷனை என்ஜாய் பண்ணு. டேய் செந்திலு. அம்மா. டேய் செந்திலு. அம்மா. என்னடா? எப்படிமா இருக்க? என்னம்மா? நீ என்னடா இங்க பண்ற? மீனா உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லையே, எதுவும் சொல்லலையே. ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நானும் அங்க வந்துட்டு போறேன்னு. அதான். எதுக்கு? மீனாவையும் உன்னையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேம்மா. யார? என்ன? என்ன மிஸ் பண்ணியா? மீனாவை தானடா? ஏய், அவளை மிஸ் பண்ணி தானே நீ வந்திருக்க? சும்மா இருமா. சண்டே எல்லாம் போட்டுட்டு இருப்ப. இப்ப அவ இல்லாம உன்னால இருக்க முடியலையாக்கும். அவ எப்படி என்கிட்ட சொல்லாம விட்டா நீ வரேன்னு? அது அவளே நான் வரேன்னு முதல்ல அவன் நம்பி இருக்க மாட்டான். அதான். எங்கம்மா ராஜி மீனா யாரையுமே காணோம்? உள்ளதான் இருக்காங்க, சுத்தி பாக்குறாங்க. சரிம்மா, நீ என்னமா இங்க தனியா உட்காந்துக்கிட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்லடா. என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லாதான் இருக்கேன். சும்மாதான் உட்கார்ந்திருந்தேன். இல்லையே, என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரியே தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, சும்மா தான்டா. என்னன்னு சொல்லுமா. இல்ல, மீனாவோட மாமாவும் அத்தையும் உடம்பு சரியில்லைன்னு அவங்க மருமகளை வேலை வாங்கிட்டே இருந்தாங்க. சரி. எதுக்கு இங்க வந்து வேலை வாங்குறிய? உடம்புக்கு முடியலன்னா வீட்லயே இருந்திருக்க வேண்டியதானே நான் கேட்டேன்டா. சரி. நான் தேவையில்லாம கேட்டுட்டேன். வாய மூடிட்டு இருந்திருக்கணும். மனசு கேட்காம கேட்டுட்டேன்டா. அதுக்கு மீனாவோட மாமா அப்படி கோச்சிக்கிட்டாருடா. இந்தாம்மா, எங்க வீட்டு விஷயத்துல நீ தலையிடாத, உன் வீட்டு வேலையை மட்டும் பாரு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டாருடா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரா, அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் தனியா வந்து உட்கார்ந்துட்டேன். அழாதம்மா. இல்லடா, நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கணும்டா. வந்ததுல இருந்து நான் ரொம்ப பேசிட்டேன் போல இருக்குடா. நீ ஒரு அக்கறையில தானமா சொல்லிருப்ப, அதுக்காக அப்படிலாம் பேசுவாளா என்ன? நீ எதுக்கு கண்டா விட்டலாம் பேச்சு வாங்கணும்? நம்ம என்னன்னு கேட்கிறேன் அவங்கள? வேணாண்டா. உங்க அம்மாவோட வாய் கொழுப்புக்கு நீ எப்படி அடுத்தவங்களை போய் கேப்ப? அவங்க மருமகளை அவங்க என்னவோ சொல்லிட்டு போட்டோம். நான் அமைதியா இருந்திருக்கணும்னு எதுவும் கேட்காம. அந்த புள்ள எப்படி தெரியுமாடா, நம்ம மீனா ராஜி மாதிரி என் கூட நல்லா பழகிட்டாடா.
ஒரு அன்புல நான் பேசிட்டேன்டா. ஏன் தப்புதான்டா. அழாதம்மா. அம்மா வா வா மலரு. மலரு, இவன் தான் செந்தில், என் பையன், மீனாவோட புருஷன். மீனாவை பார்க்காம இருக்க முடியலையா, அதான் வந்திருக்கான் பார்க்க. நல்லா இருக்கீங்களா அண்ணே? இருக்கேன்.